பன்னீர் புஷ்ப காவடி பால் காவடி பன்னீர் காவடி புஷ்ப அதாவது தைப்பூச திருநாள் அன்று பக்தர்கள் யாழ் குடாநாட்டின் பல பகுதிகளிலும் இருந்து வருகின்ற வணக்கம் உறவுகளே, இந்த காணொலியில் நாங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, யாழ்ப்பாணத்தில் இனிவில் கந்தசுவாமி ஆலயத்தில் வந்து இந்த தைப்பூச தினத்தை முன்னிட்டு பால்குட பவனி விழா இன்றைக்கு நடைபெற இருக்கிறது. குறிப்பாக இங்கே வேண்டாம் மருதனமடம் பைரவர் ஆலயத்திலிருந்து அந்த பால்குட பவனி விழா இன்றைக்கு நடைபெற்று முருகனுக்குரிய இனிவில் கந்தசுவாமி ஆலயத்தில் வந்து அந்த முருகனுக்கு அந்த பாலாபிஷேகம் நடைபெறுகின்ற காட்சி இடம்பெற இருக்கிறது. அதோடு பார்த்தீங்கன்னா 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் வந்து அந்த பால்குட பவனியை பால்குடம் எடுத்து அந்த நடந்து செல்கின்ற காட்சியும் இடம்பெற இருக்கிறது. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்க. இப்போ நாங்கள் நிற்கிற இடம் வந்து இனிவில் கந்தசுவாமி கோயில், அதாவது ஆயிலை முகப்பில் தான் நிற்கிறோம். என்னடா இப்போ வந்து பால்குட பவனி விழா நடைபெற இருக்கிறது. இனிவில் கந்தசுவாமி ஆலயத்துக்கு கோயிலுக்கு முன்பாக நிற்கிறோம். இப்போ பால்குட பவனி வந்து இப்போ வந்துட்டுது. இந்த கலை
வந்தோம் முருகையா முருகையா குடங்களேறி வந்தோம் முருகையா 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 இந்த பால் குடங்கள் எடுத்துக்கொண்டு வந்து அந்த ஐயாட்ட கொடுத்து அந்த பாலாபிஷேகம் செய்யணும் அந்த வசந்த மண்டபத்தில். வீட்டிலிருந்து அருள் பாலிக்கின்றார். அன்றைய காலந்தொட்டு இன்று வரை இந்த இணுவை கந்தப்பெருமானது ஆலயம் தற்பூச திருநாளை ஒரு பெருநாளாக கொண்டாடி வருகின்றவை கண்டு இந்த ஆலயத்தின் ஆரம்ப காலத்தை சிந்திப்போமாயின் இது இந்தியாவிலே இருந்து வந்த திருக்கோவலூர் பேராயிரமுடையோன் முதலி தான் கண்ட கனவுக்கு அமைய கந்தக்கோட்டத்திலே உள்ள அந்த கந்தப்பெருமானது ஆலயத்தை இங்கே நிறுவினதாக யாழ்ப்பாண சரித்திரம் மூலம் அறியக்கூடியதாக இருக்கின்றது. இவனது காலம் 1364 என குலசபாநாத முதலியார் அவர்கள் கூறியிருக்கின்றனர். அந்த காலம் தொட்டே இந்த மரபு இந்த தைப்பூச தினம் தொடர்ந்து நடந்து கொண்டு வருவதாக அறிய கிடக்கின்றது. ஆரம்ப காலத்திலே இங்கே 2 குளங்களால் நீர்ப்பாய்ச்சப்பட்டதாகவும், ஒன்று காக்காய் குளம் மற்றது முதலி குளம் என 2 குளங்கள் இருந்ததாகவும், இந்த 2 குளங்களும் இணைக்கப்பட்டதனால் இந்த ஆலயத்துக்கு இருக்கின்ற இந்த திருவூருக்கு இணையிலி என பெயர் வந்ததாகவும், இணைவில் என மாறி அந்த இணைந்த குளங்களது பெயர் இணிவில் என மாறியதாக வரலாறுகள் கூறுகின்றன. இந்த அடிப்படையிலே ஆரம்ப காலத்திலே இந்த கிராமத்தின் தெற்கு பக்கமாக நெல் வயல்களும் வடக்கு பக்கமாக பருத்தி, பலா, கமுகு, தென்னை போன்ற பயன்தரும் மரங்களும் நாட்டப்பட்டு வளங்கொழிக்கும் பூமியாக இது திகழ்ந்ததாக வரலாறுகள் கூறுகின்றன. அந்த வகையிலே இங்கே விளைந்த நெல் நிலங்களிலே விளைந்த நெல்லை கொண்டு வந்து தைப்பூச நாளிலே பெருமானுக்கு பொங்கலிட்டும் தமது ஆணிரைகள் மூலம் கிடைத்த பாலினை கொண்டு பெருமானுக்கு அபிஷேகம் செய்தும் தொன்று தொட்டே இந்த நிகழ்வு நடந்து கொண்டு இருக்கின்றது. இன்றும் இது வளமை குன்றாமல் இன்றும் இந்த நிகழ்வு இங்கு நடப்பதை காணலாம். இங்கே பால்குட பவனியாகவும் காவடி பவனியாகவும் பகல் முழுவதும் பொங்கல் நிகழ்வாகவும் இந்த நிகழ்வினை மக்கள் கொண்டாடுகின்றனர். மாலை நேரம் பகல் பொழுது முடிந்து மாலை நேரத்தில்
எம்பெருமானுக்கு வசந்தப மண்டப பூஜை நடைபெற்று இங்கே மஞ்சம் வீதி உலா வர இருக்கின்றது. இந்த மஞ்சத்தின் காலமும் ஒரு நூற்றாண்டுக்கு முற்பட்டதாக கருதப்படுகின்றது. இங்கே அவதரித்த சுப்பிரமணியம் என்னும் நபர் பெரிய சன்னியாசியார் என அழைக்கப்பட்ட அவர் இந்த ஆலய சூழலிலே தியானத்திலிருந்து தனது தியானம் மூலம் தென்பட்ட இந்த மஞ்சத்தினை நிஜமான முறையில் அமைப்பதற்கு எண்ணி இந்தியாவிலே இருந்து சிற்ப வல்லுநர்களை வரவழைத்து இந்த மஞ்சத்தை நிறைவு செய்ததாக அறிய கணக்கின்றது. அடியவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இணுவில் கந்தசுவாமி கோவிலில் தைப்பூச திருநாள் வந்து இலங்கையிலே யாழ்ப்பாணத்திலே மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படும் ஆலயமாக இணுவில் கந்தசுவாமி கோவில் விளங்குகின்றது. இவ்வாலயத்திலே அமைந்துள்ள ஆறுமுகப் பெருமான் பள்ளி தெய்வானைக்கு வருடத்திலே ஒரு நாள், அதாவது தைப்பூச திருநாள் அன்று பக்தர்கள் யாழ் குடாநாட்டின் பல பகுதிகளிலும் இருந்து வருகின்ற முருகன் அடியவர்கள் தமது சிரசின் மேல் பால்குடத்தினை தாங்கி இனிமில் மருதநாமடம் வல்லப வைரவர் ஆலயத்திலிருந்து தாம் வைத்த நேர்த்திகள் நிறைவேறியதும் வருடம் வருடம் பால்குடத்தினை தமது சிரசின் மேல் தாங்கிய வண்ணம் முருகா முருகா என்று ஒரு கணமும் வேறு எந்த எண்ணமும் இல்லாமல் தமக்கு தான் கேட்ட வரங்களை அருளிய சண்முகப் பெருமானுக்கு நன்றி தெரிவிக்கும் ஒரு முகமாக இப்பால்குட பவனி வருடா வருடம் பெருமண்ணிக்கையான பக்தர்களின் அதிகரிப்புடன் நடைபெற்று வருகின்றது. இப்பால்குட பவனியை ஏற்பாடு ஆலய இளைஞர்களும் பெரியோர்களும் சேர்ந்து இந்த ஏற்பாட்டினை செய்கின்றார்கள். பால்குட தைப்பூசத்திற்கு முதற்கிழமையே பால்குடை பவனி எடுக்கும் அடியவர்கள் தமது முற்பதிவுகளை மேற்கொள்ள வேண்டும். பால் கொள்ளனவில் சிரமம் ஏற்பாடு இருப்பதனால் ஏற்கனவே முற்பதிவுகள் மேற்கொள்பவர்களுக்கு பால்குடம் எடுப்பதற்குரிய அனுமதியினை ஆலயத்தினர் வழங்கி வருகின்றார்கள். 10 வருடங்களுக்கு மேலாக இந்த
உண்மையில் பார்த்தீங்கன்னா இந்த தைப்பூசத்தில் வந்து இனிவில் கந்தசுவாமி ஆலயத்தில் அந்த காவடிகள் ஆட்ட காவடின்னா இங்கே தான் கொஞ்சம் சிறப்பு. வேறு சிறுவரிலிருந்து பெரியவர்கள் வேற அந்த ஆட்ட காவடி வந்து காவடிகள் வந்து எடுத்துகிட்டு வரினோம். ஒரு பிரம்மாண்டமாக இருக்குது வேறுங்கோ.